வேர்ல்டு கிளாஸ் வெஜிடபிள் மார்க்கெட் வெல்கம் யூ. ஒட்டந்தர மார்க்கெட்டில் சின்ன வெங்காயம் விலை நிலவரத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு நம்பர் 1 குவாலிட்டி, இது எக்ஸ்போர்ட் குவாலிட்டி. மார்க்கெட் விலை பார்த்தீங்கன்னா கிலோ ஒன்றுக்கு 75 ரூபா மார்க்கெட் விலை வச்சுருக்காங்க. நல்லா டாப், நல்லா பெருவெட்டு, 75 ரூபா மார்க்கெட் விலை. காய் நல்லா அருமையாக இருக்குது. எக்ஸ்போர்ட்டு கேட்குறவங்க இந்த காய் வாங்கலாம், தாராளமாக வாங்கிட்டு போகலாம். முதல் தடவையாக அது மார்க்கெட் நீங்கள் வரணும். நிறைய நண்பர்கள் கேட்டிருக்கீங்க, ஒரு 2 மூடை 5 மூடை அனுப்ப முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க. எத்தனை மூடை வேணாலும் அனுப்பலாம். ஆனால் பற்றி ஒரு கண்டெய்னர் வரைக்கும் அனுப்பலாம். ஒரு கண்டெய்னர் ஃபுல்லாக ஒரு 5 டன்னு 10 டன்னு அப்படிங்கிற மாதிரிலாம் அனுப்பிச்சுடலாம். அனுப்பிச்சுறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் முதல் தடவை நீங்கள் மார்க்கெட்டுக்கு வரணும். 30 மூட்டை இருக்குது. நல்லா பெஸ்ட்டு நம்பர் 1 குவாலிட்டி, எக்ஸ்போர்ட் குவாலிட்டி தான். காலையில் 6 மணிக்கு நீங்கள் வந்தீங்கன்னா தான் மார்க்கெட்டுக்கு இதனுடைய விலை நிலவரம் என்னங்கிறது முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஏலம் விடும்போது எப்படி ஏலம் விடுறாங்க, குவாலிட்டி எப்படி இருக்குது, நமக்கு எவ்வளோ தேவை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை மார்க்கெட் விடுமுறை. மற்ற நாட்களில் வழக்கம் போல் காலைல 6 மணிலேருந்து இரவு 1 மணி வரைக்கும் மார்க்கெட்டோட செயல்பாடுகள் இருக்கும். மற்ற காய்கறியுடைய விலை நிலவரமும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். டிரான்ஸ்போர்ட் வசதி பார்த்திங்கன்னா நம்ம ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட்லேருந்து எங்கே இருக்குன்னு இது நிறையா பேர் கேட்டிருக்கீங்க. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் தங்கச்சியம்மாப்பட்டி அப்படிங்கிற ஊரில் இருக்குது. இங்கேருந்து எல்லா பக்கமும் டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்குது. எந்தளவுக்கு நம்ம காய் தேவையோ அந்தளவுக்கு நம்ம எடுத்து ஒரு வண்டி இது போல் ஒரு வண்டி ஏற்பாடு பண்ணோம்னா, அந்த வண்டி பார்க்குறீங்களா, பொலிரோ வண்டி, இது மாதிரி ஒரு ரெடி வண்டி வேணுங்கன்னா லோடு வண்டி நமக்கு எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு எடுத்துகிட்டு போய்க்கலாம். 1 டன்னு 2 டன்னு அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு போய்க்கலாம். மற்ற காய்கறிகளும் லோடு ஏற்றிக்கலாம். தக்காளி எல்லா காயும் லோடு ஏற்றிக்கலாம். பெரிய அளவில் 5 டன்னு 10 டன்னு வேணும்னு சொன்னால் இந்த மாதிரி வண்டி சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் லாரி சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம குவாலிட்டி எந்த அளவுக்கு நமக்கு தேவைப்படுதோ அந்தளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். அந்தளவுக்கு மார்க்கெட்டில் சரக்கும் இருக்குது, எல்லா ஏற்பாடும் பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா பல்லாரி லோடு இறக்கிட்டு இருக்காங்க. பல்லாரி வந்திருக்கு, லோடு இறக்கிட்டு இருக்காங்க. பல்லாரி மகாராஷ்டிராலேருந்து இறங்கியிருக்கு. மற்ற காய்கறி எல்லாமே எடை போட்டு எடுத்து வச்சுருக்குறாங்க வெளியில். எடுத்து வச்சிருக்காங்க. கோவக்காய், கொத்தவரங்காய் அடுத்தடுத்த டைமிங்கில் ஒரு மார்க்கெட்டுக்கு. மேற்கொண்டு தகவலுக்கு முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவங்க நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ விசிட்.